இப்போ பாருங்க, இந்த இலையில வந்து 48 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இலையில் இருக்கிற சத்துக்கள் பூரா அப்படியே மைல்டா இறங்கிட்டு அதுக்கு பிறகு அப்படியே சின்னதா போயிடும், ரொம்ப சின்னதா போயிடும். அதே மாதிரி 1:3 1:4 வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு முழுகுதோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம 250 கிராம் எடுத்திருக்கிறோம். இதே வெட்பாலை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம். இதில் 750 கிராம் எண்ணெய். சரிங்களா? இதை பாருங்க, இதே வந்து செல்சஸ் பாத்திரம் வந்து சின்னதா இருக்குன்னு வச்சுக்கங்க, இலை பூரா கீழே கிடக்கும். அதுல என்ன ஊற்றணும், கொஞ்சம் மேலே வந்துக்கும். அது வந்து நம்மளுடைய இதை பொறுத்து. இப்போ 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இது கீழே இறங்கிடும். இப்போ 250 போட்டிருக்கிறோம், இப்போ 1:4 ஆகிக்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணணும், என்ன பண்றோமோ அதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இதுல வச்சுட்டுங்க, இங்க பாருங்கம்மா, இந்த இது மாரி இதாயிடுச்சுன்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக்காவே இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா இது கட் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகிக்கும். புரியுதுங்களாம்மா? இந்த மண்ணோட சூடு வந்து இருக்கிற டெம்பரேச்சருக்கு குறைஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இது கட் ஆகிக்கும். இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா இது வந்து மிக்ஸ் ஆகாது. நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதாம்மா, இந்த மாரி வந்து பண்ணிட்டு 48 நாளுங்கிறது மேக்சிமம் எவ்வளவு நேரம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். நலுங்குமாவு ஆயில், மஞ்சஸ்தா ஆயில், இல்லை ஈவன் முல்தானி மட்டி எதுவாக இருந்ததுனாலும் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும்.